மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற அஜ்மீர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் தலைமையில் கழக மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர அஇஅதிமுக சார்பில் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு ப. மோகன், சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி மதுரை மாநகர் அஇஅதிமுக சார்பில் வன்னிமர நாகக்கன்னி அம்மன் கோயிலில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் கையில் அக்னி சட்டி ஏந்தியும் தீபங்களை ஏந்தியும் மாரியம்மன் கோயிலில் மனமுருக வழிபட்டனர். அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு ஆர். பி. உதயகுமார், கோபாலகிருஷ்ணன் எம்பி, மேயர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக வேண்டினர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத பிரயம்பதேஸ்வரர் திருக்கோவிலில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ருத்ரஹோமம் நடத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மணலூர்பேட்டை சாலையில் உள்ள சையத் அரப் ஷா வலியுல்லா தர்காவில் சிறப்பு தொழுகை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அமைச்சர் திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, வக்ஃபு வாரிய தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி ஆலங்குடி சிவன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அமைச்சர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமருகலை அடுத்த வல்வாளடி மகான் காட்டு பக்கீர் முகமது ஒலியுல்லா தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அமைச்சர் திரு கே. ஜெயபால், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பெல் நகரில் எழுந்தருளியுள்ள ஐயப்பன் ஆலயத்தில் மக்களின் முதல்வருக்காக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஐயப்பனுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடந்தேறியது. அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தலைஞாயிறு ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் கள்ளிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் பால், பன்னீர், இளநீர், திரவிய பொடி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் ஏலாக்குறிச்சி அடைக்கலமாதா ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி 1008 மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வேப்பனஹள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட நெடுமருதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் கோயிலில் வடை, துளசி, மலர்கள், வெற்றிலை, வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வேண்டிக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி கோவில்பட்டி சீதாராமா ஹனுமார் கோயிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வேலூர் கிழக்கு மாவட்டம் தாராபடவேடு நகர அஇஅதிமுக சார்பில் காட்பாடியை அடுத்த காந்தி நகரில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மக்களின் முதல்வருக்காக வெற்றிலை மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது.
கழகத்தினர் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கருங்கல் மிடாலக்காடு குளோரியல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மாவட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மானந்தகுடி ஸ்ரீ மங்கள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மகா சுதர்சன யாகம், மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோயிலில் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேயர், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று மனமுருக வேண்டிக் கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.